அனைவருக்கும் வணக்கம். ஆர்கானோமெட்டாலிக் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மெட்டல் கார்பனைல்ஸ். மெட்டல் கார்பனைல் are those compounds which contain carbonyl as a ligands bonded to the metal. கார்பனைல் ஈனியானது ஒரு உலோகத்துடன் இணைக்கப்பட்டிருப்பின் அதை நம்ம மெட்டல் கார்பனைல் அப்படின்னு சொல்கிறோம். The carbonyl groups is strong sigma donor and 5s vector ligand. கார்பனைல் குரூப் ஆனது சிக்மா டோனராகவும் செயல்படும், 5s vector ligandaகவும் செயல்படும். The CO ligand donate the electron to the metal in the sigma bond as well as the metal to donate the electron to carbonyl is a back bonding. The metal should be the low oxidation state. மெட்டல் ஆனது குறைவான ஆக்சிஜனேற்ற எண்ணாக தான் அமையும். The carbonyl stabilize the low oxygen state 0,1. மெட்டல் கார்பன் பொதுவாகவே உலோகங்களுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணானது 0 அல்லது 1 இருக்கக்கூடியது. இதனுடைய கிளாசிஃபிகேஷன் வகைகளில் 2 வகைகளாக பிரிக்கிறோம். The basis of ligand, homoleptic and heteroleptic ligand. The basis number of metal atom. ஈனிகளை பொறுத்தும் உலோக அயனிகளை பொறுத்தும் இது 2 வகைகளாக பிரிக்கிறோம். லிகாண்டை பொறுத்து ஹோமோலெப்டிக்காகவும் ஹெட்ரோலெப்டிக் லிகாண்டை பிரிக்கிறோம். ஹோமோலெப்டிக் என்பது ஒரே வகையான ஈனிகளை உள்ளடக்கியது. ஹெட்ரோலெப்டிக் என்பது 2 வகையான ஈனிகளை உள்ளடக்கியது. ஒன்று கார்பனைல் வரலாம், மற்றொன்று வேறு ஏதேனும் ஒரு ஈனிகள். நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை பொறுத்து ஹோமோநியூக்ளியர் அண்டு பாலிநியூக்ளியர் என்ற 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஹோமோநியூக்ளியர் ஒரே வகை உலோக அயனிகள் மட்டும் இருக்கும். பாலிநியூக்ளியரில் ஹோமோ அண்ட் ஹெட்ரோ ஒன்றுக்கு மேற்பட்ட உலோக அயனிகள் வரக்கூடியது. எக்ஸாம்பிள் மோனோநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், நிக்கல் டெட்ரா கார்பனைல் டெட்ராஹைட்ரல், the DPP shape the iron pentacarbonyl, chromium hexacarbonyl octahedral. Some of the binuclear cluster Mn2 CO10 and copal2 carbonyl 8. The CO8 two type, one solution phase and solid phase. Solution ஆனது point D3D, சாலிடோட பாயிண்ட் குரூப் C2V. இது நான் பிரிட்ஜடு சொல்யூஷன், சாலிடில் பிரிட்ஜடாக இருக்கும். Some example the trinuclear, tetranuclear and hexanuclear. Next, bonding in metal carbonyls. பாண்டிங் பொறுத்து மெட்டல் கார்பனில் 2 விதமான பாண்டிங் இருக்குது. ஒன்று சிக்மா பாண்டிங், இன்னொன்று பை பேக் பாண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the HOMO sigma 2pz and LUMO pi star 2px equal to pi star 2py equal to இருக்கும். The bonded equal to 3. Therefore, many of the metal carbonyl are diamagnetic nature. The sigma bond formation, the filled carbonyl electron to move the metal atom vacant p and d orbitals to form sigma bond, and both pi back bonding is also called synergic bonding. The pi back bonding they utilize the filled orbital of the metal and empty pi star orbital of the carbonyl atom. During the sigma bond formation, the carbonyl donates electron density to the metal. முதலாவதாக கார்பனைல் ஆனது சிக்மா பாண்ட் வழியாக எலக்ட்ரான் உலோகத்துக்கு கொடுக்கும். அதன் தொடர்ச்சியாக உலோகங்களுடைய நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. மெட்டல் கேன் ரிமூவ் த எக்ஸஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, கூடுதலாக உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டியை இழப்பதற்காக பை பேக் பாண்டிங் ஃப்ரம் ஃபில்டு டி ஆர்பிட்டால், தன்னிடம் உள்ள முழுவதுமாக நிரம்பிய உலோக ஆர்பிட்டாலிலிருந்து எலக்ட்ரானை மெட்டல் டு எம்டி 5 ஸ்டார் ஆர்பிட்டால் த கார்பனைல் ஆட்டம், கார்பன் ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் தள்ளுது. இதன் மூலமாக உலோகங்கள் தன்னிடம் உள்ள எக்ஸஸ் எலக்ட்ரான் டென்சிட்டியை இழக்குது. திஸ் டைப் ஆஃப் பாண்டிங் there is both sigma and pi bond.
reinforce each other is called synergic effect. சச்சன் பார்க்கும்போது தெரியும். முதல்ல கார்பனைல் குரூப் சிக்மா பாண்டை மெட்டலுக்கு தருது. மெட்டலில் ஓவர் எக்ஸஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆகுதுன்னு அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இழப்பதற்காக பை பேங்க் பாண்டிங் கார்பனில் குரூப்பே தருது. இந்த ப்ராசஸ் மூலமாக கார்பனில் இருக்கிற போத் சிக்மா அண்ட் பை பாண்டிங் போத் ஆர் த ஸ்ட்ராங் பாண்ட். நெக்ஸ்ட் த ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கார்பனைல் குரூப்ஸ். நம்ம கார்பனைல் குரூப்போட ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் பார்த்துருப்போம். மியூ பார் ஈக்குவல் டு 1/2πc ரூட் ஆஃப் k/μ. ஃப்ரீக்குவன்சியானது ரெடியூஸ்டு மாஸுக்கு irreversible-ஆக இருக்குது. அப்போ irreversible மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரீக்குவன்சியோட வேல்யூ லோ ஆகும். Then various bonding modes of the carbonyl groups: terminal, bridging, semi-bridging, sigma pi asymmetric bridging, isocarbonyl coordinations. The terminal bridging MCO, the frequency value is 2122 1850 centimeter inverse. The bridging mu2 and mu3. mu2 is higher than the mu3. The mu2 bridging 1852 1700, mu3 1732 1600. The semi-bridging and asymmetric bridging both are the semi-bridging 1802 1871. Asymmetric bridging is 1650 centimeter inverse. The isocarbonyl coordinations linear 1835 centimeter inverse. The various metal carbonyl complex form of the various structures as a produce point group and number of IR bonds. Example: MCO6 octahedral, point group octahedral, number of IR bond 2 or 3. MCO4L2 isomer cis and trans, cis are C2V, trans are D4H, the number of IR bond 3 or 4. The MCO3L3 base isomer and mesoisomer C3V and C2V fine group to form the 2 or 3 IR bonds. The MCO5, the D3-5 fine group form of the 2 IR bonds. The MCO4L, A and E, C3V and C2V form 2 or 3 number of IR bonds. The MCO3L2, AA and EE, D3H and CS fine group 1 or 3 IR bonds produced. The tetracarbonyl tetrahedral, the only one number of IR bonds produced. The MCO3L C3V fine group 2 IR bond produced. The factor affecting the carbonyl switching frequency. கார்பனில் காம்பவுண்டோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி பல்வேறு விதமான பாதிக்கும் காரணிகள் இருக்குது. அதில் முக்கியமானது இங்கே நம்ம சிலது வகை பார்க்கலாம். ஃபஸ்ட், சார்ஜ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம், எலக்ட்ரான் டென்சிட்டி, கார்பனைல் பை பேக் பாண்டிங், electronegativity, size of the metal, donor or aspect or ligand or metal, number of carbonyl ligand, presence of other ligand, number of isoelectronic species present in a valence state. எக்ஸாம்பிள், இங்கே ஒரே விதமான அயனிகள் அதனுடைய ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் கொடுக்கும்போது, ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்போது அதனுடைய ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், மைனஸாக இருக்கும்போது லோயராக இருக்குது. எக்ஸாம்பிள், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன் ஒரே ரோல் இருந்தாலும் இதோட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது அதோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்போது ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், electronegativity of the ligand as well as metal directly proportional to the carbonyl switching frequency. And size of the metal and ligand. Example, vanadium CO6 1976
and nickel tetracarbonate 2050 centimeter inwards. The effect of different carbonyl ligands. கார்பன் லிகாண்ட் அல்லாமல் பிற ஈனிகள் வரும்போது அதனோட ஸ்விட்சிங் மதிப்பு பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளோரைடு அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அது கம்மியாக இருக்குது. பாஸ்பரஸ் ட்ரைபாஸ்பின் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, ஃப்ரீடின்லாம் கம்மியாக இருக்குது. பை அஸ்பெக்டார் லிகாண்ட் இஸ் அபிலிட்டி NO, CO, PP3, அல்கீன், பாஸ்பர் ட்ரைக்ளோரைடு, வீக் பை லிகாண்ட். ஸ்ட்ராங் பை லிகாண்டாக இருந்தால் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், லோ பை லிகாண்டாக இருந்தால் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அதை தான் நம்ம எப்படி பேஸாக சொல்லிடுறோம். ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை அஸ்பெக்டார் லிகாண்ட். The number of carbonyl ligands directly proportional to the inversely proportional to the switching frequency. கார்பன் லிகாண்டோட இங்கே 4, 5, 6 இங்கே 4 குறைவாக இருக்குது, 6 அதிகமாக இருக்குது. குறைவாக இருக்கும்போது அதனோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது அதனோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி குறைவு. தென் பாஸ்பின் லிகாண்ட், இந்த வேரியஸ் பாஸ்பின் லிகாண்ட் PR3, PRR3, POR3. Sigma donor is a 5s vector. The 5s vector is a most strong frequency valid. Next, PX3 order, PF3, PCl3, PR3, PI3. Nature of the Lewis acid. Lewis acid present இருக்கும்போது அதனுடைய கார்பனைல் சிஸ்டிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் இருக்கும். The group 8 metal form the trinuclear binary components. Example, Fe3CO12 123 Kelvinல C13 NMRல 1 peak கொடுக்குது. obey 8 electron rules. The different framework to 3M3 CO12 osmium 3 CO12. The group 9 metals form octahedral but osmium 6 carbonyl 8 bicapped tetrahedral condensed state. Iridium 3 carbonyl 16 red color and black color. The red color is a 12 carbonyl terminal. The black color is 12 carbonyl terminal. This is for mu3 carbonyl. This is the for mu carbonyl. Next நாம் பார்க்க இருப்பது synthesis of the carbonyl compounds and chemical reactions. வேரியஸ் சிந்தசிஸ் முறைகளில் கார்பனில் காம்பவுண்ட்ஸும் தயாரிக்க முறைகள் இருக்குது. அதில் சில முக்கியமான வினைகள் மட்டும் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக டைரக்ட் கார்பானிலேஷன்ஸ். முதலாக கார்பனில் காம்பவுண்ட் இந்த முறையில் தயாரிக்கிறோம். ஃபஸ்ட் மாண்ட் ப்ராசஸ். நிக்கல் டெட்ரா கார்பனைல் 1 bar ப்ரெஷரில் 25 டிகிரி செல்சியஸில் நிக்கல் டெட்ரா கார்பனைல் கலர்லெஸ் நிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை தொடர்ந்து அயன் பென்டா கார்பனைல் and cobalt octacarbonyl. Second method is reductive carbonylation, the most commonly method for the preparation of the binary metal carbonyl. Binary metal carbonyl தயாரிக்க முதல் உகந்த reductive carbonylation method. The reductive agent such as aluminum, sodium, zinc, R3 aluminum and Grignard reagents are used. Example, vanadium trichloride, sodium and carbonyl 300 bar ப்ரெஷரில் கிளைசனோட vanadium hexacarbonyl தயாரிக்கிறோம். In this case of metal oxidized, carbonyl itself acts as reducing agent and gets converted to the carbon dioxide in the process. Example, osmium tetroxide to react with the carbonyl monoxide in the presence of methyl alcohol 125 degrees Celsius 75 atmosphere pressure form trinuclear clusters and mononuclear cluster. Next type is reaction of metal carbonyls. ஒரு மெட்டல் கார்பனைலோட இன்னொரு வினைபடு பொருட்களை
ரியாக்ட் பண்ணி நம்ம வேறு ஒரு புதுமையான மெட்டல் கார்பன் உருவாக்க முறை தான் இது. குரோமியம் எக்ஸா கார்பனையில் ஃபியூரானுடன் டெட்ராஹைட்ரோஃபியூரானுடன் -30 டிகிரி செல்சியஸ் 100 minutes அண்ட் 150 hours ஃபோட்டோ ஒளிவினையில் வினைப்படுத்தும் போது நமக்கு இந்த குரோமிக் அமிலம் ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் லிகாண்ட் தயாரிக்கிறோம். இந்த பேசஸ் அதே முறைகளில் COD எல்லாமே ஒரு கார்பனில் ரிடக்டிவ் எலிமினேஷன்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம தயாரிக்கிறோம். அண்ட் தேர்ட் ப்ராசஸ் இஸ் டிஸ்ப்ரோபனேஷன் ப்ராசஸ். Multi-metal carbonyls can undergo this process. Example, dinuclear cluster manganese to react with 12 pyridine in the presence of 120 degrees Celsius. They eliminated to 10 carbonyl atom to form of the mononuclear clusters. Multinuclear cluster. The fourth type is very important. The Haber-base reactions. The nucleophilic addition to carbonyl. The tungsten carbonyl compound, they react with the alkyl lithium, presence of ether, to form of the Fischer carbene. நம்ம Fischer carbene, Schar carbene பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். The nucleophilic addition to the electron deficient carbon atom of the metal coordinate carbonyl group has become the powerful tool in organometallic chemistry. It is commonly called Haber-base reactions. இந்த Haber-base reaction மூலமாக நம்ம Fischer carbene, Schar carbene தயாரிச்சுட்டு அதிலேருந்து சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், எலிமினேஷன் வழியாக பல்வேறு விதமான கார்பன் காம்பவுண்டை எளிதாக தயாரிக்க முடியும். ஃபிஃப்த் டைப் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் டு த carbonyl oxygen. The Lewis acids such as triethyl aluminum can attach to the oxygen end of coordinate carbonyl group. Only bridging carbonyl group are nucleophilic enough to undergo this reaction. Neutral metal carbonyl are considered. Example, Fe2CO10 Cp2. The Lewis acid linear and bend. Only the bending the bridged carbonyl to attach to the substitution or electrophilic addition takes place. இந்த இடங்களில் மட்டும்தான் நடக்கும். The carbonyl anion and cation and nitrates some of the reactions. Mn2CO10 2Na gives mononuclear cluster. Mn2CO10 nitrate to get the interstitial hydrogen atom of the mononuclear cluster anion. And seventh type is the Coleman reagents. The organometallic chemistry, the important reagent is called Coleman reagents. What is called Na2FeCO4. First of all, how to produce the Na2FeO4 to react with the alkyl halide to form the Coleman reagents. We continue the nucleophilic additions, the sum of the addition to take place to various form of the carbonyl components. The eighth type is the McCready insertion of the carbonyl atom. ஒரு கார்பனில் குரூப்பில் ஒரு கார்பனில் தொகுதிக்கு பதில் மற்றொரு கார்பனில் தொகுதி உட்புகுத்தும் போது புதிய கார்பனில் தொகுதி உருவாக்கப்படுகிறது ஹை ப்ரெஷரில். தேர்ஃபோர் Mn2 கிளஸ்டர்லேருந்து நமக்கு இந்த MsCO ஆட் பண்ணுறோம். ஃபர்தராக ஆக்சிடேஷன் அடிஷன், ரிடக்டிவ் எலிமினேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், oxidative decarbonylation. FeCO5 react with iodine to give FeCO4I2. The final synthesis process is photochemical substitution. Tungsten hexacarbonyl to react with the triphenyl phosphine in the presence of photoelectron to form of the tungsten pentacarbonyl triphenyl phosphine plus carbonyl. இந்த வகுப்பில் நம்ம கார்பனைல் தொகுதிகளுடைய பாண்டிங், சிந்தசிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். ஃபர்தராக அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம ஆர்கானோமெட்டாலிக்கில்
அனைத்து தலைப்புகளையும் பார்க்கலாம். நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.